அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா, கடந்த கால துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவார்களா, நினைச்சபடி நடக்குமா, புதிய வேலைகளை ஆரம்பிக்கலாமா, அரசு தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியுமா, திருமணம் கைகூடுமா போன்ற பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் பதிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அனைத்து விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்திலையும் சற்று உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுவதும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலட்சியம் வேண்டாம். இருப்பினும் உடல் அளவில் மனதளவில் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. பெரிய அளவில் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும், வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் முடியும். அதன் மூலமாக தங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பாக நிறைய சுற்றுலா மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் உங்களுடைய கடுமையான முயற்சிகளும் உங்களுடைய கடின உழைப்பின் அடிப்படையிலையும் தாங்கள் அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக தென்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு செய்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூட்டுத்தொடர் செய்கிறவங்க மற்றும் திருமணமானவங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சுரவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார்கிட்டையும் இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்கள்லையோ சண்டையோ நீங்கள் போட வேண்டாம். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பணியிடமாகட்டும், குடும்பமாகட்டும், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்குவாதமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சண்டை சச்சுரவுகளில் ஈடுபடாதீங்க. விவாதங்கள்லையும் ஈடுபடாதீங்க. அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிதி ரீதியாக இந்த காலம் பெரிய அளவுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. அதே சமயம் ஒரு திருப்திகரமான வருவாய் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிலருக்கு திடீர் நெருக்கடி ஏற்படலாம். அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி நடைபெற்று முடிந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சாலும் கூட நிதி ரீதியாக பொருளாதார வளமை பணம் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் நெருக்கடிகள் அவ்வப்போது தங்களை தொந்தரவு பண்ணும். இந்த திடீர் நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கே உங்களுக்கு பணம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் நெருக்கடி உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகாத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவு, அத்தியாவசிய செலவை மேற்கொண்டுட்டு ஆடம்பர செலவை தவிர்த்து கொள்ளுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் சிபாரிசு பண்ணவோ வேண்டாம். அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுவும் பணம் ரீதியாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க
பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிரமக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படி இல்லைன்னா பூசல்கள் ஏற்படலாங்க. மனதில் நினைக்கிறது ஒன்று, ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது பேசுவது ஒன்றாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால பேச்சிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காம அப்படியே விட்டு விடுவது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கிறதுல சிறிது தாமதம் ஏற்படத்தான் செய்யும், சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம். அதனால் எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வேலை அப்படின்னு வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட பணவரவு வருமானம் உள்ளிட்டவை சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் இழுபறியாகவும் இருக்கலாம், திடீர் திண்டாட்டமும் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று. இதை எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் மனதில் வைத்து நீங்கள் செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி பெரிய அளவுக்கு பணவரவோ அல்லது லாபமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நிதி நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் பெரிதாக ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது. அது தங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லாட்டினா விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இல்லாட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யுங்க. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ போகும். வியாபாரத்தில் பெருசாக லாபம் இருக்காது. இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்கால சேமிப்பை உயர்த்துவது அதை விட ரொம்ப சிறப்புக்குரியது. குடும்பத்தில் உங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாம். உறவுகளோடு அனுசரணை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தேவையற்ற சண்டைகள் வந்தால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலைகுலைந்து போகும். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்று. அதே போல் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. முன் கோபம் குறைய வேண்டும். அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். வேலையிலையும் வியாபாரத்திலையும்
கொஞ்சம் அனுசரணை தேவை. வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்ல வேண்டாம். பிள்ளைகளோடு கோபத்தோடு பழகவும் வேண்டாம். வேலை வியாபாரத்தில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தின் மீதும் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். குடும்ப விஷயங்களை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். 3வது நபர்களை தேவையில்லாமல் வீட்டிற்குள் அனுமதிக்கவும் வேண்டாம்.